அதாவது நான் தாவேக்காலாம் கிடையாது. ஆனாலும் சில சமயங்கள்ல தாவேக்கால இருக்கிற சில அறிவு ஜீவிகள் மாதிரி தான் நானும் பேசுவேன். அந்த மாதிரி தான் இவரும் பேசிட்டு இருக்காப்ல. நன்றிக்கும் விசுவாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போட்டு போங்க, அது உங்களோட விருப்பம். பிஜேபி கூட ஓட்டு போட்டு போங்க, அது உங்களோட உரிமை. ஓட்டுங்கிறது உங்களோட உரிமை, அதுல யாருமே தலையிட முடியாது. ஆனா திமுக செஞ்ச சில நலத்திட்டங்கள்ல அனுபவிச்சுட்டு, அதிமுக செஞ்ச சில நலத்திட்டங்கள்ல அனுபவிச்சுட்டு, அதனால கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறிட்டு, எனக்கு திமுக என்ன செஞ்சுச்சு, அதிமுக என்ன செஞ்சுச்சு, கலைஞர் ஒரு ஊழல்வாதி, ஜெயலலிதா ஒரு குற்றவாளி அப்படின்னு பேசுறது பாத்தீங்களா, அதுதான் இங்க பிரச்சனை. 1990 காலகட்டங்களில் சென்னையில இருக்கிற ஓல்டு மகாபலிபுரம் ரோடு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஓல்டு வீடியோஸ் இப்போ நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்படியே பார்க்கும்போதே அடர்ந்த காடு மாதிரி இருக்கும், மயானகர மாதிரி இருக்கும். ஆனா இப்போ போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. வானுயர்ந்த கட்டடங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளவு மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அவ்வளவு ஐடி கம்பெனிஸ் வந்திருக்கு. அந்த ஐடி கம்பெனிஸ்க்கு விதை போட்டது யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் தான். டைட்டில் பார்க்குன்ற ஒரு விஷயத்தை முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது அவர் தான். ஐடி கம்பெனியில் நம்ம இப்போ வேலை பார்க்குறோம்னா அதுக்கு விதை போட்டது, அதுக்கு ஒரு இனிஷியேட் பண்ணி இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆரம்பிச்சு வச்ச ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நம்ம நன்றியெல்லாம் இருக்க வேணாம். நன்றிங்கிறது காலத்துக்கும் அவங்க கட்சிக்கே ஓட்டு போடுறது. ஆனா கொஞ்சமாச்சும் விசுவாசமா இருக்கணும்ல. விசுவாசங்கிறது வேற ஒரு இடத்துக்கு போனாலும் இவங்களை பத்தி அவதூறாவோ தப்பான விஷயங்களையோ அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம இருக்கணும். ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு கலைஞர் எனக்கு என்ன செஞ்சாரு, திமுக எனக்கு என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பேசுறது தான் இங்க பிரச்சனை. எனக்கு கூட தான் அதிமுக மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு வீடியோல கூட ஜெயலலிதா அம்மையார் பத்தி எந்த ஒரு தப்பான விஷயங்களும் நான் பேசினதே கிடையாது. ஏன்னா அவங்களோட ஆட்சி காலத்துல நானும் படிச்சிருக்கேன். வாசிப்பு திறன் குறைவா இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு எல்லாத்துக்குமே அதை சரி செய்யற விதமா டேர்ம் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. குவார்டர்ல படிக்கிற புக்கு குவார்டர்ல தூக்கி போடலாம், ஆவலில படிக்கிற புக்கு ஆவலில தூக்கி போடலாம், ஆனுவல்ல படிக்கிற புக்கு ஆனுவல்ல தூக்கி போடலாம். தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 69% இடஒதுக்கீடு அப்படின்றது வேற எந்த ஒரு மாநிலத்துக்குமே கிடையாது. அதை எந்த மாநிலம்னாலும் எதிர்த்து கேள்வி கேட்டு அதை கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த 69% இடஒதுக்கீடுன்றது பறிக்கப்படும். அது பறிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அதை 9வது அட்டவணையில தூக்கி கொண்டு போய் வச்சாங்க ஜெயலலிதா அம்மையார். அதுக்காவது கொஞ்சம் நம்ம விசுவாசமா இருக்க வேணாமா? அவங்கள பத்தி தப்பா பேசாம இருக்கணுமே, அவங்கள பத்தின அவதூறுகளை எதுவுமே சொல்லாம இருக்கணுமே, அடுத்த தலைமுறைகிட்ட அவங்க நல்லவங்கன்னு சொல்லனாலும் பரவாயில்ல, அவங்க கெட்டவங்கன்றத சொல்லாம இருக்கணுமே, அதுக்கு பேர் தான் விசுவாசம். கவர்மெண்ட் வேலையில கம்பேஷனேட் மூலமா உள்ள வந்தவங்க, அதாவது அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா பிள்ளைக்கு தான் அந்த வேலை, மகனோ மகளுக்கு தான் அந்த வேலை, ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா ஒய்ஃபுக்கு தான் அந்த வேலை அப்படின்ற சிஸ்டத்து மூலமா உள்ள வந்தவங்க டிவி கேக்கு ஓட்டு போடுறாங்க. டிவி கேக்கு ஓட்டு போடுறதுல பிரச்சனை இல்ல. ஆனா திமுக எனக்கு என்ன செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்களா, அதான் பிரச்சனை. அந்த கம்பேஷனேட்டர் சிஸ்டத்தை கொண்டு வந்ததே கலைஞர் தான். அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த குடும்பமே நிற்கதியா நிற்கும். கணவனை இழந்ததுக்கு அப்புறமா பிள்ளைங்களை வச்சு அந்த பெண்ணு கஷ்டப்படுவா. அதனால அந்த வேலையை அவங்க குடும்பத்தாருக்கே கொண்டு போய் சேருங்க, அது மூலமா அந்த குடும்பம் நல்லா வந்துரும்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறமா டிவி கேக்கு ஓட்டு போடுறாங்கல்ல. ஓட்டு போடுறது பிரச்சனை இல்ல, ஆனா சைலண்டா ஓட்டு போடுறதை விட்டு எனக்கு திமுக என்ன செஞ்சுச்சு, திமுகனால எனக்கு என்ன நான் பலன் அடைஞ்சேன்னு கேட்டு ஓட்டு போடுறாங்கல்ல, அதுதான் இங்க விசுவாசம் கெட்டு போச்சுன்னு பேசுறோம். 1990 காலகட்டங்களிலே இந்தியாவிலே முதல் முறையா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற பாடத்திட்டத்தை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே கலைஞர் அவர்கள் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அதிகமான மாணவர்கள் விரும்ப ஆரம்பிச்சாங்க. இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்தை தடுக்கிற மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்னு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கேன்சல் பண்ணு, 12th என்ன மார்க் வாங்குறாங்களோ அது மூலமா தான் உள்ள போகணும்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எடுக்கிறாங்க. டாக்டர் இன்ஜினியர் என்ற படிப்புலாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பணக்காரங்க படிக்கிற படிப்பு. இப்படிலாம் சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்ததுனால தான் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் டாக்டர் படிக்கிறதுக்கும் அதிகமான மாணவர்கள் விரும்ப ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் இந்தியாவிலேயே அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதுக்கு விதை போட்டது யாரு அப்படின்றது தான் இங்க பேச்சு. படிக்கவே கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்த சமூகத்தை இடஒதுக்கீடு கேட்டு போராடி ஒவ்வொரு சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு மட்டும் இல்லாம உள்இட ஒதுக்கீடு வேற வாங்கி கொடுத்து அது மூலமா படிக்கிறதுக்கு உள்ள அனுப்பி எங்கெங்கெல்லாம் ஓட்டு இருக்கோ அந்தந்த ஓட்டுக்குள்ளலாம் நொல்லடா, நீயும் போய் அதிகாரி ஆகடா, நீயும் போய் ஐடி வேலை போறடா, நீயும் போய் இன்ஜினியரிங் ஆகடா, நீயும் போய் எம்பிபிஎஸ் ஆகடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைச்சு விட்ட திராவிட கட்சிகளை எதிர்த்து திராவிடம் எனக்கு என்ன செஞ்சுச்சுன்னு கேட்கறதா இங்க பேச்சு. அஞ்சாப்ல ஃபெயில் ஆனா அஞ்சாப்பு தான் படிக்கணும், ஆறாப்ல ஃபெயில் ஆனா ஆறாப்பு தான் படிக்கணும், என் தம்பி தங்கச்சிங்களோட படிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லி இடைநிறுத்தம் பண்ணி வேலைக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது 9th வரைக்கும் ஆல் பாஸ் பண்றேன் அப்படியாவது படி அப்படின்னு சொல்லி படிக்க அனுப்பிச்சு 10th இந்த பிள்ளைய பாஸ் பண்ண வைக்கலனா டீச்சரோட வேலையே போயிடும், டீச்சரை பயமுடுத்தி வாசிப்பு திறன் கம்மியா இருக்கிற பிள்ளைங்களை டீச்சர் பக்கத்துல வந்து உட்கார வச்சு அந்த பிள்ளைங்களுக்குனே தனி கவனம் செலுத்தி அது மூலமா அந்த பிள்ளைங்களை பாஸ் பண்ண வச்சு நீ 11th வரை படி நான் உனக்கு ஒரு சைக்கிள் தரேன், நீ 12th வரை படி நான் உனக்கு ஒரு லேப்டாப் தரேன், நீ காலேஜ் வரை படி நான் மாசம் 1000 ரூபாய் தரேன், நீ பஸ்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு காசு செலவாகுதா அதனால உங்க அப்பா அம்மா உன்னை அனுப்ப மாட்டாங்களா, அதுக்கு நானே பஸ் பாஸ் ஃப்ரீயா தரேன், நோட் புக், ஜாமெட்ரி பாக்ஸ், ஸ்கூல் பேக், கால்ல போடுற செருப்பு, என் நாப்கின் கூட உனக்கு நான் ஃப்ரீயா தரேன், வந்து படிக்க மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி கூப்பிட்டு நம்மளை படிக்க வச்சிருக்காங்க, இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு திராவிடம் என்ன செஞ்சுச்சுன்னு கேட்கறது விசுவாசம் கெட்டு போன தனத்தோட உச்சம். நீங்க வேற கட்சிக்கு ஓட்டு போடுறது பிரச்சனை இல்ல, ஆனா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திராவிடம் எனக்கு என்ன செஞ்சுச்சுன்னு கேட்டு ஓட்டு போடுறீங்களா, அதுதான் பிரச்சனை. ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த லேப்டாப் மூலமா அறிவை வளர்த்துக்கிட்டு ஜெயலலிதா ஒரு குற்றவாளின்னு பேசுவான், கலைஞர் காப்பீடு திட்டம் மூலமா உயிர் பழிச்சு வந்துட்டு கலைஞர் ஒரு ஊழல்வாதின்னு பேசுவான், அதுதான் இங்க பிரச்சனை. இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு டைட்டில் பார்க், எல்காட் மாதிரியான ஐடி நிறுவனங்கள் ஆரம்பிச்சு அவங்களுக்கு வேலை, ஐடிஐ படிச்சவங்களுக்கு சிப்காட் மாதிரியான தொழிற்சாலை
தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சு அவங்களுக்கு வேலை. ஒரு ஊர்ல புதுசா ஒரு ஐடி கம்பெனியோ ஒரு தொழிற்சாலையோ உருவாக போகுது அப்படின்னா அதுல வேலை வாய்ப்பு வாங்க போற 3000 பேருக்கோ 4000 பேருக்கோ மட்டும் வேலை கிடையாது. அங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குதுன்னா அதுல 10 ஆட்டோ ஓடுதுன்னா 50 ஆட்டோ எக்ஸ்ட்ரா ஆகும். அங்க ஒரு புது டாக்ஸி ஸ்டாண்ட் உருவாகும். அந்த ரோட்டை சுத்தி ஒரு 10 ஹோட்டல் உருவாகும், 10 ஹாஸ்டல் உருவாகும். இப்படிதான் ஒவ்வொருத்தரோட தனிநபர் வருமானமும் கூடும். தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை இப்படிதான் உயர்த்தி காட்டியிருக்காங்க. கல்வின்ற ஒரே ஒரு விஷயத்தை நம்மளுக்கு முதலீடா கொடுத்து இவ்வளவு தூரத்துக்கு தமிழ்நாட்டை டெவலப் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திராவிடம் எனக்கு என்ன செஞ்சுச்சுன்னு கேட்டா, என்ன செஞ்சாங்கன்றதை எடுத்து சொன்னா இது பண்ணையாத்தனமான பேச்சாயிருச்சா? நம்ம வாழ்ற வாழ்க்கை, சாப்பிடுற சாப்பாடு, இது எல்லாமே இங்க வாழ்ந்த அரசியல் தலைவர்கள் கொண்டு வந்த சில திட்டங்கள்னாலதான். அதனால அந்த சாப்பாட்டுக்காவது விசுவாசமா இருக்கணும்னு சொல்றது பண்ணையார்த்தனமான பேச்சாயிருச்சா? என்ன செஞ்சோன்றதை எடுத்து சொல்றது பண்ணையார்த்தனமான பேச்சுனா, நீ எனக்கு என்ன செஞ்சன்னு கேட்கறது பிரிவிலேஜ் தனமான பேச்சு இல்லையா? ஓட்டு யாருக்கு வேணாலும் போடுங்க, ஆனா இங்க வாழ்ந்து மறைஞ்ச தலைவர்களை பார்த்து நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க, இந்த கட்சி எனக்கு என்ன செஞ்சுச்சுன்னு கேட்கறது இருக்குல்ல, அதுதான் விசுவாசம் கெட்டத்தனம்னு சொல்றோம். கலைஞர் அன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு கொண்டு வரலாம், வேற யாராவது கொண்டு வந்திருக்க போறாங்க. ஏன்னா அன்னைக்கு தேவை இருந்துச்சு, காலத்தோட சூழ்நிலை, அதனால கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சாட்டை திருமுருகன் அவர்கள் சொல்றாரு. அப்ப ஈழ விடுதலைக்காக மேதகு பிரபாகரன் அவர்கள் போராடல அப்படின்னா வேற யாராவது போராடி இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு காலத்தோட சூழ்நிலை இருந்துச்சு, மக்கள் கொத்து கொத்தா கொண்டு குவிக்கப்பட்டாங்க. அப்ப பிரபாகரன் ஒரு தலைவர் உருவாகல அப்படின்னா வேற ஒரு தலைவர் உருவாயிருப்பார் அப்படின்னு பேசலாமா? மதிய உணவு திட்டத்தை காமராஜர் ஒரு தலைவர் கொண்டு வரல அப்படின்னா வேற யாராவது கொண்டு வந்து பள்ளியில சேர்க்கை விதத்தை, மாணவரோட சேர்க்கை விதத்தை அதிகப்படுத்திருப்பாங்க அப்படின்னு பேசலாமா? வேற யாராவது தொடங்கி இருப்பாங்கன்றது பேச்சு இல்ல, யாரு தொடங்குனாங்கன்றதா இங்க பேச்சு. தொடங்குனவங்களை பத்தி அடுத்த தலைமுறைக்கு நல்லவங்கன்னு நீங்க கடத்தலனாலும் பரவாயில்ல, அவங்க கெட்டவங்கன்னு கடத்தாம இருங்க, அதுவே போதும். அது எப்படி பண்ணையார்த்தனமான பேச்சா? முதல்ல பண்ணையார்த்தனமான பேச்சுனா என்னன்னு தெரியுமா? தன்னை சார்ந்த மக்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தா அதுக்கடுத்து தெருவுக்கு கேட்பான், அதுக்கப்புறமா தண்ணி வசதி கேட்பான், அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கேட்பான், அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரி கேட்பான், அதுக்கப்புறமா வேலை வாய்ப்பு கேட்பான். இப்படி நம்மளை ஏத்து கேள்வி கேட்டுட்டே இருப்பான். கேள்வி கேட்கவே விடக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்மளை எதிர்பார்த்ததே வச்சிருக்கணும் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னார்ல, அதுதான் பண்ணையார்த்தனமான பேச்சு. ஆனா 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே நிலம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும், பெண்கள் யாரும் ஓட்டு போடக்கூடாது, திருநங்கைகள்லாம் லிஸ்ட்லயே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது நிலம் இல்லாத நீங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்னா நிலம் இல்லாத உங்களை ஆட்சி பண்றதுக்கான அதிகாரத்தை மட்டும் யார் அவனுக்கு கொடுத்தது? அவனை எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னு மக்களை கேள்வி கேட்க வச்சு நிலம் இல்லாதவங்களும் ஓட்டு போடணும், பெண்களும் ஓட்டு போடணும், திருநங்கைகளும் ஓட்டு போடணும். திருநங்கைகளை 3ஆம் பாலினமா அங்கீகரிச்சதே இந்த தமிழ்நாடு தான். நீங்க மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டு போடுங்க, வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு ஓட்டு போடுங்க. ஆனா இருந்த யாருமே சரியில்லை, எல்லாருமே எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு பேசுறீங்களே, அதுதான் இங்க பிரச்சனை. அப்புறம் அடுத்து என்னது, நீங்க ஒரு மாற்றுச்சாதியை சேர்ந்தவரை காதலிச்சு அந்த காதலுக்கு உங்க அம்மா சம்மதிக்கல அப்படின்னா நான் எங்க அம்மாவுக்கு தான் விசுவாசமா இருப்பேன்னு சொல்லிட்டு அவரை விட்டுருவீங்களா அப்படின்னு கேக்குறீங்களே, அவரை நான் விட மாட்டேன். ஆனா அதுக்காக எங்க அம்மா கெட்டவங்க, எங்க அம்மா எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு நான் பேசினேன்னா 24 வருஷமா நான் எங்க அம்மா கிட்ட வளர்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். எங்க அம்மா கையால நான் வாங்கி சாப்பிட்ட சோறுக்கு விசுவாசம் இல்லாம போயிடும். அதைத்தான் இங்க நிறைய பேர் பண்றாங்க. அதை தான் பண்ணாதீங்கன்னு எடுத்து சொல்றோம். உடனே பண்ணையார்த்தனமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரிவிலேஜ் மைண்ட் செட்டை தூக்கிட்டு அடுத்த ஜெனரேஷன் கிட்ட போகாத.